வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. Definitely. And so it's a perfect combination of அந்த action and emotion தான் இந்த படம்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட மிஷன் வந்து அதில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ போத் த சைட்ஸ் வந்து கரெக்டாக காமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பக்கம் ரொம்ப அழகான ஒரு பாண்டிங் உங்கள் குழந்தையோட, ஒரு பக்கம் வந்து ஃபுல் ஆன் ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கும்போது அந்த மூட் சேஞ்சஸ் வந்து பயங்கரமாக இல்லை. பிகினிங்கே வந்து விஜய் சார் என்கிட்ட சொல்லிட்டாப்ல, இந்த மூடை தான் நம்ம கேரி பண்ண போகிறோம் அப்படின்றது. அண்ட் தேர் வில் பி அ ட்ரான்சிஷன், ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இந்த ஃபிலிம். அதை நான் இப்போ சொல்லலை, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஸோ அந்த ஈஸியாக என்னால் அந்த டோட்டல் கேரக்டரைசேஷன் உள்ளே வந்தோடனே அந்த மூடை எந்த இடத்துலையுமே ஹீ மேட் ஷுர் தட் எங்கேயுமே சேஞ்ச் ஆகாமல் அந்த ஒரே இதில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கிராஃப் ஒன்று ஏறும். அண்ட் ஆஸ் ஹி செட், அந்த எமோஷனல் பார்ட்டு தான் வந்து த ஹோல் கனெக்ட் டு த ஹோல் ஃபிலிம். அண்ட் இதுக்கு மேலே ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், அதுதான் என்ன மிஷன் அப்படின்றது வில் கம் டு நோ when you watch the film. and it was ஸ்கிரிப்டே வந்து அப்படியே ஆழமாக உள்ளே பதிஞ்சிருச்சு. அண்ட் ப்ளஸ் இயல்ஸ் பாண்டிங், நான் ஃபஸ்ட்டு டே வந்து வி பாண்டட் ஸோ வெல். ஸோ எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஸோ சீன்ஸாக இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன டயலாக்ஸ், விஜய் எழுதுன்னு அந்த ஷார்ப் டயலாக்ஸ், ரொம்ப பெரிய டயலாக்ஸ் இருக்குது படத்தில் இல்லைன்னா கூட அந்த சின்ன சின்ன டயலாக்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக நிச்சயமாக எல்லாருக்கும் சோக் ஆகிற மாதிரி. ஏன்னா இயல் ஒரு இடத்துல ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு ப்ரீலூடாக நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டயலாக் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் வந்து சோக் ஆவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நான் அவள் சொல்லும் போது, நான் அங்கே இருக்கும்போது உண்மையிலேயே சோக் ஆகி தான் ஐ லிட்ரலி ஃபெல்ட் இட். எமோஷ்னலாக அப்படியே பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ அது கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹீஸ் பிளேட் இட் அண்டர் கரண்ட்டில் நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ளஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த படம் வந்து எனக்கு ஆக்ஷனில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங், ஃபிசிக்கலாக சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா நிறைய டே அண்ட் நைட் படத்தில். அண்ட் ஒன்ஸ் நாங்கள் அந்த செட்டு, அந்த 4.5 ஏக்கர் சொன்னார் அவர், பெரிய ஹியூஜ் செட், மேசிவ். ஏன்னா பிகாஸ் அப்படியே லண்டனோட ஜெயிலை வந்து இங்கே கொண்டு வந்தான். அப்போது பெனி மில்ஸில் ஒரு 4.5 ஏக்கரில் அந்த செட்டு. அண்ட் லிட்டரலி அவர் தெரியும், அவர் பர்ஃபெக்ஷனாக ஒரு எல்லாத்தையும் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ஒன்றும் அவர் பார்த்து அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருந்தார். நான் இன் டெல்மி அது ஒரு 2 மாதம் செட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. என்னடா போயிட்டுருக்கு என்ன செட்டு போயிருக்காங்க, வாங்க சார் ஒரு நாள் அப்படின்னோன்னா ஐ ஜஸ்ட் வெண்ட். ஆனால் அவர் சர்ப்ரைஸ், என்ன பிரதர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒரிஜினலாக மேலே ஸ்டேர்ஸு, அந்த காரிடார் எல்லாமே ஒரிஜினல் அந்த ஜெயிலோட இது. அண்ட் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தது கொஞ்சம் தான், பிகாஸ் வி ஷாட் த என்டையர் இது உள்ளே தான். ஸோ கம்பார்ட்மெண்ட்ஸாக போகுது. த ஒரிஜினல் ஜெயில் அப்படியே கொண்டு வந்து வச்சார். ஸோ வி ஹேட் அ லாட் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன்சைட். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, டே அண்ட் நைட் ஷூட் பண்ணது. அண்டு ப்ளஸ் ஏழெல்லாம் வந்து வீல் மேக்ஸிமம் நம்ம ஒரு 11:30 12க்குள்ளே அதை பண்ணி முடித்து அமுச்சிடணும். அதுக்கப்புறம் வீல் கண்டினியூ அவர் ஸ்கெட். பட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்றைக்கி அந்த ஸ்க்ரீனில் அதை பார்க்கும் போது இட்ஸ் ரியலி ஹார்ட் வார்ம். ஸோ இந்த அமைதி, இந்த ஒரு அழகான ஒரு சாந்தமாக இருக்குல்ல இந்த செட்டே, அப்படியே அமைதியான மாதிரி. ஸோ செட்டில் எப்படி விஜய் சார்? இல்லை, அதே தான், இந்த ஒரு நிதானம் அண்ட் அதோடு சேர்ந்து தெளிவு ஒன்று இருக்கும். ஏன்னா ஒரு எவ்ரிடே ஒரு 800-900 பீப்புள் ஆன் செட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி தான் க்ரௌடு படத்தில் இருக்குது. இவ்வளோ க்ரௌடையும் டென்ஷன் ஆகாமல் மேனேஜ் பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா எல்லாமே நம்ம பிளான் படி நடக்குமான்னா நடக்காது. சில விஷயங்கள் இன்னும் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பட் எல்லாத்தையும் அவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணாப்புல. ஐ திங்க் அது எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் ஹிஸ் அந்த ஸ்கூலாக என்னன்னு தெரியல, ஹீ இஸ் வெரி குட் அட் இட். அண்ட் அதுவும் பர்ஃபெக்ஷனோட செய்கிறதுன்னு ஒன்று விஷயம் இருக்குல்ல, எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஷார்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து பேக்ரவுண்ட்லேருந்து அங்கே அந்த ப்ராப்ஸ்லேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸஸ்லேருந்து எல்லாத்தையும் அவ்வளோ நுணுக்கமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி விஜய்க்கு இருக்குது. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். நான் நினச்சேன், சரி விஜய் படம் சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு. ஹரி சார் படத்தில் என்ன ஸ்பீடு இருந்துச்சோ அதை விட ஸ்பீடு. பட் அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக, ஏன்னா அதுதான் பிளானிங், அந்த ப்ரீ பிளானிங் வந்து இஸ் வெரி குட். எல்லாமே ஆன் பேப்பர்ஸ் வச்சு அங்கே வந்து. பட் ஆனால் அங்கே இம்ப்ரவைசேஷன் இருக்கும். ஏன்னா இம்ப்ரவைசேஷன் கன்ஃபார்மாக அங்கே அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல ஹீல் டூ இட்.
அண்டு இதுதான் நம்ம எடிட் பாயிண்ட்டு இவ்வளோ அப்படின்றது ரொம்ப கிளியராக இருந்தாப்புல. அண்ட் தட் வாஸ் ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் அண்ட் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித். நீங்கள் வந்து இன்னும் நிறைய ரிஸ்க்கு, இன்னும் நிறையா வந்து இன்னும் எடுத்துகிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசை வந்து அது இன்னும் ஸ்டண்ட் டபுள் ஏன் வேணாம் நீங்கள், அதுதான் எனக்கு வந்து கேட்கணும். ஜென்ரலி என்னோட படங்களை நான் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அது முன்னாடியிலேருந்து கேப்ட் அஸ் அ திங். ஸோ அதனால் நம்ம அதுக்கு தானே ட்ரெயின் ஆகிருக்கோம் அண்ட் அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. நம்ம பண்ணும் போது அது இன்னும், ஏன்னா என் பாடி லாங்குவேஜ் வேறு, அவங்க பாடி லாங்குவேஜ் வேறு. ஸோ ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஷாட் ஐ ஃபீல் தட் நம்ம கொடுக்கும் போது அதோட இம்பேக்ட் வேறு அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், படத்தோட ஸ்டண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கும் போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்னமோ தெரில. அண்ட் ப்ளஸ் ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வரவேற்பும் அந்த லவ்வும் இன்னும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகிட்டு இருந்தது, எப்போதுமே இருக்குது. ஸோ அந்த thirst to do more, to do better, that is the right word. ஆசைங்கிறத விட அந்த ஒரு தாகம், the thirst, yeah. So அது வந்து இன்னும் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு because of the love they are giving me. அண்ட் அது என்றைக்குமே ஐ திங்க் இட் ஒன்ட் ஃபேட் அவுட். ஸோ போதும்னு என்றைக்குமே நான் நினச்சதில்லை. ஸோ ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணணும். ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் நம்ம பண்ணதை விட இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் வுட் பி இன் அ டிஃப்ரெண்ட் பார் லெவல் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் த ஃபில்ம் நீடட் சம்திங் நியூ. ஏன்னா விஜய்க்கு இது ஒரு நியூ ஜோன். அண்ட் ஸோ இதில் நம்ம உள்ளே வரும்போது யூனோ வி ஹாவ் டு டச் ஒன் பார். ஏன்னா இது லண்டன்லலாம் ஷூட் பண்ணும்போது இப்போ ஹி ஹட் டேக்கன் பெர்மிஷன் ஆன் த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டு, ஆல் த மெயின் ஸ்ட்ரீட்ஸ். பஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் சில ட்ரெய்லரில் ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, அந்த பில்டிங்க்கு நடுவில் ஒரு இது இப்போ ட்ரோனை வச்சு. அங்கே ஆக்சுவலாக ட்ரோனே போகக்கூடாது. அவங்க வந்து எப்படி பெர்மிஷன் வாங்கினாங்க, எப்படி எடுத்த விஜய் பல டிஃபிகல்ட்டிஸில் தான் எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி அண்ட் அந்த பஸ்ஸில் ஒரு ஆக்ஷன் இருக்குது, இதில் தெரியும் உங்களுக்கு, ட்ரெய்லரில் ஒரு 2 ஷாட் வரும். ஸோ அதில் தான் என்னோடய லெகமெண்ட் டேர் ஆச்சு. ஸோ அந்த பிகினிங்கே ஆஃப் த ஃபஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் த ஷூட். ஸோ இதுக்கப்புறம் வி ஹாவ் another 60-70 days of ஷூட். இதை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் கொஞ்சம் என்னோடய வலி காமிச்சேன்னா இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க, பயந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ மேட் ஷுர் அது வந்து வெளியில் தெரியாமல் வச்சுக்கணும் அண்ட் பண்ணணுன்றது தான் என்னோட இதுவாக இருந்தது. பட் அதுக்கு இல்லாமல் ஐ பீன் இன்பிட்வீன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆன் கால் ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஷார்ட்லேயே யாருக்கும் தெரியாமல் கேரவனில் உட்கார வச்சுட்டு ஐ வில் பி டூயிங். அண்ட் கேரளாலேருந்து ஆயில், ஹாட் ஆயில் இதெல்லாம் வந்து வச்சு நைட்டு ஷூட் எத்தனை டைம் போனாலும் அதை போய் வச்சு தென் தட்ஸ் ஹவ் ஐ குட் புல் இட் ஆஃப். ஏன்னா இட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் இவ்வளோ பெரிய படம் அண்ட் அவ்வளோ என்னோட இட்ஸ் மை லார்ஜஸ்ட் ஐ திங்க் என்னோட கெரியரில் இட் இஸ் மை ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம். ஏன்னா ஃபுல்லாக ஷார்ட் இன் லண்டன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமி வந்து இப்போ ஷி ஐ திங்க் ஷி ஃப்ளூ டவுன் 4-5 times. ஷி வெண்ட் பேக் அண்ட் கேம் பேக் பிகாஸ் அவங்களுக்கும் ஷி ஹேட் சம் இது ஸோ டேட் கிளாஷு. ஆமாம் ரெயின்ஸில், ஆமாம் ரெயின்ஸ்னால அவங்கள திருப்பி. ஸோ இது எல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளால் ஒரு நாள் கூட இன்னும் டிலே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு இந்த படம் பண்ணும்போது. சில்வா மாஸ்டர் அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அவர் வந்து அந்த ஏன்னா எங்களோட மாதேவ் சார் வந்து இவரோட ராஜமௌலி சாரோட அப்பா ஸ்கூல்னால எல்லாமே கிராண்டாக திங்க் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு எஸ்கேப்பு இல்லை ஒரு விஷயம் எல்லாமே ஆல் தி ஆக்ஷன் பிளாக்ஸ் வேர் கிராண்ட். அண்ட் அதில் எல்லாம் அவ்வளோ ஸ்டண்ட் பீப்புள். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஐ திங்க் சில்வா மாஸ்டர் புல் இட் ஆஃப் ரியலி வெல். நீங்கள் அந்த படம் பார்க்கும் போது எவ்ரி ஒன் வில் யூனோ ஆல் பி ஆன் தி எட்ஜ் ஆஃப் தி சீட்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 15 minutesலேருந்தே they'll be glued. பட் ஆனால் அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் தி ஆடியன்ஸ் வில் பி glued on to the screenன்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.